பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்ப பாதுகாப்பிற்காக தேவதூதர்களின் துணை வேண்டி, அனுக்கிரகம் வேண்டி ஒரு கருத்தான இரவு ஜெபம் செய்ய போகிறோம். உங்களை நிச்சயமாய் பாதுகாக்கவும் உங்களுக்கு பணிவிடை செய்யவும் கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள் என்பது சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களை எல்லா இடங்களிலும் எங்கும் வெற்றி சிறக்க செய்கிற நம்முடைய அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய தூதர்களினால் உங்களை பாதுகாப்பார். நிச்சயமாய் அவருடைய தூதர்கள் உங்களை நடத்தி கொண்டு போவார்கள். ஆபத்து காலங்களிலே அவர்களே தூதர்களே உங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாக்க கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். இதை நன்றாக தியானியுங்கள், ஜெபியுங்கள். எங்கோ இருக்கிற உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது பெற்றோர் அல்லது உங்கள் பிள்ளைகள் தூர தேசத்தில் தூர பட்டணங்களிலே தனிமையாய் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க நிச்சயமாய் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த தேவதூதர்களின் 5 வகையான அற்புதமான வேலைகள் இருக்கிறது. ஐயா, இந்த தேவதூதர்கள் உங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள். இன்னும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணிவிடை செய்ய, உங்களுக்கு சகாயம் செய்ய, உங்களோட இருந்து உதவி செய்ய இவர்கள் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவ செய்தியை சில நேரங்களிலே கொண்டு வருவதற்காக இந்த தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் காரியங்களை பிதாவினிடத்திலே தெரிவிப்பதற்காக. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சப்ஜெக்டை அவர்கள் என்ன செய்வாங்க, உங்க வேண்டுதல்களை, உங்க விண்ணப்பங்களை, உங்க இயக்கங்களை, உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற காரியங்களை அவர்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களின்படி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வர, அந்த ஜெபங்களின் வேண்டுதல்களின்படி காரியங்களை நிறைவேற்ற அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். இந்த அற்புதமான தேவதூதர்களின் ஆளுகை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் பொழுது, இந்த அற்புதமான தேவதூதர்கள் உங்களுக்காக அவர்கள் வேலை செய்யும் பொழுது, பணி செய்யும் பொழுது, உங்களை பாதுகாக்கும் பொழுது, உங்களுக்காக அவர்கள் உங்கள் காரியங்களை கொண்டு செல்லும் பொழுது, அல்லது உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரும் பொழுது, நீங்கள் நிச்சயமாய் எங்கும் எதிரின் இடறி போக மாட்டீர்கள், எங்கும் எதிலும் அகப்பட மாட்டீர்கள். எந்த சத்துருவும் இந்த உலகத்திலே இருக்கிற அல்லது இந்த பொல்லாத உலகத்திலே கிரியை செய்கிற எந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத இந்த இருளின் சாம்ராஜ்யத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வேலைகளோ அல்லது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் வேலைகளோ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாது. நன்றாக கவனியுங்கள். உங்களை பாதுகாக்க, ஐயா, சீரியா ராஜா என்கிற ஒரு ராஜா என்ன செய்தார்? எலிசா தீர்க்கதரிசியை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். இந்த தேவ மனிதனை எங்கடா இருக்கிறான், பிடிங்கடா, பிடிச்சவனை என்ன செய்யணும், முற்றிலுமாக அழித்து விடுங்கள் என்று அவன் இருக்கிற மலையை சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டமான ராணுவத்தை அனுப்புகிறான். அவருடைய வேலைக்காரனோ, தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான், போய் பார்த்துட்டு, ஐயா, இந்த மாதிரி நம்ம மலையை சுற்றிலும் இப்படி ராஜாவுடைய ராணுவம் இருக்கிறது, ஏராளமான ராணுவம். 2 ராஜாக்கள் 6:16 வாசித்தீங்கன்னா நிச்சயமாய் பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியுது, ஓ, இப்படி ராணுவம் இருக்குதா. அவர் சொல்றாரு, பார்த்த உடனே சொல்றாரு, ஏய், இங்க பாடுறா, பயப்படாதே. அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 6:16 பயப்படாதே, அவர்களோட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோட இருக்கிறவர்கள் அதிகமானவே. ஓ க்ளோரி, ஓ மைட்டி காட். பாருங்க, 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சூழ பாதுகாப்பாய் இருந்தது என்று விதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தர் இத்தனை பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோமே. எத்தனை
படை ராணுவம் வந்தால் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய தூதர்களின் மூலமாய் அவருக்கு பயந்தவர்களாய் காணப்படுகிற, அவருக்கு பயந்தவர்களாய் காணப்பட்டு இந்த அதிகாலை ஜெபம் மற்றும் இரவு ஜெபங்களிலே சில வேளை நடு ஜாமங்களிலே இருந்து ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக இப்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 1:14 தேவ தூதர்கள் என்ன எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு, விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை, தேவ ஆசீர்வாதங்களை, தேவ கிருபைகளை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற, உதவி செய்கிற பணிவிடை ஆவிகளாய் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுக்கு பணிவிடை செய்யவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கவும் அவர்கள் உங்களை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்குவதோடு உங்கள் பாதங்கள் கல்லிலே இடறிவிடாதபடிக்கு உங்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் மகனுக்கு யார் எந்த விதமான தீய திட்டங்கள் தீட்டினாலும் சரி, அவர்களை வஞ்சிக்கவும், திருடவும், அவர்களை அழிக்கவும், அவர்களை அபகரித்துக் கொள்ளவும் சாசு செய்கிற எல்லா தந்திரங்களிலும் இருந்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அவர்கள் நடைகளில் எல்லாம், அவருடைய வழிகளில் எல்லாம், அவர்களுடைய பாதங்கள் கல்லிலே எவனிடமாவது அல்லது வேறு எந்த காரியத்திலாவது உங்கள் பிள்ளைகள் இடறிவிடாதபடி அவர்களை தூதர்களே உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படியாய் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை அல்லது எங்க தூரத்தில் இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தேவதூதர்களை ஏந்தி கொண்டு போகும் பொழுது இந்த உலகத்தில் எந்த சத்துருவும், எந்த வல்லமையும், எந்த சதி சூனியங்களும் எவனும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை களவாடி செல்ல முடியாது என்பதை உறுதியாய் நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 3ஆம் காரியம் என்னன்னா, தேவ செய்தியை கொண்டு வருகிறவர்கள். இந்த தேவ தூதர்கள் பாருங்க, மரியாளுக்கு, எலிசபெத்துக்கு எல்லாம் பாருங்க, அவர்கள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். இவர்களுக்காக ஒரு நல்ல செய்தியை சொல்லும்படியாய் கேப்ரியேல் என்று ஒரு அற்புதமான தூதன் அனுப்பப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தன்னுடைய அவருடைய தாயாராகிய மரியாளிடம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை குறித்து சொல்லுவதற்கு தூதன் அனுப்பப்பட்டான். எலிசபெத்தோடு பேசுவதற்கு தூதன் அனுப்பப்பட்டான். யோசேப்போடு பேசுவதற்காக, நீ எங்க இருக்காதுங்க, ஏரோது பிள்ளையை கொல்ல என்ன செய்வான், சூழ்நிலைகள் மோசமா இருக்குது, ராஜாவும் ராஜாவுடைய பிரதானிகளும் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல பிளான் போடுறாங்க, அங்கிருந்து தப்பிச்சு போயிருங்க. அப்படியாய் செய்தியை சொல்வதற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டது போன்ற நிச்சயமாய் நமக்கும் சரியானபடி செய்திகளை சொல்லும்படியாய், தேவ வார்த்தைகளை சொல்லும்படியாய் மனிதர்களை அனுப்பலாம், அல்லது தேவ வார்த்தைகளை ஏதாவது ஒரு வழியிலே அல்லது இது போன்ற ஜெப வழியிலே அல்லது எப்படியாவது அவர்கள் அனுப்ப முடியும், உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற போல. அதனால் தான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜெப வேளையிலே நம்முடைய செய்திகளை கேட்டிருக்கிற அநேக சகோதரிகள், அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம், ஐயா எங்களுக்காகவே பேசினது போல் இருக்கிறது, எங்களுக்காகவே பேசினீர்களே, எப்படி எங்கள் காரியங்களை எல்லாம் அறிந்து வைத்து பேசினவர் போல் பேசுகிறீரே, எப்படி ஐயா எங்களுக்கு நாங்கள் என்ன துக்கத்தில், துயரத்தில், எந்த பயத்தில் இருந்தோமோ அதற்கு ஏற்றபடி பேசினீங்களே, உங்க வசனங்கள் வந்ததே எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எப்படி வேண்டுமானாலும் அனுப்பலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தகமாய் இருக்கிற உங்களோடு நிச்சயமாய் அவர் பேசுவார், நிச்சயமாய் அவர் செய்தி. ஒருவேளை நீங்கள் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், இண்டிகேட் பண்ணுவார், உங்களை அந்த பாதையிலே நடத்துவார். எப்படி ஆகிலும் சொப்பனத்திலோ அல்லது தரிசனத்திலோ அல்லது வேதம் வாசிக்கும் பொழுது அல்லது தேவ செய்தி மூலமாகவோ உங்களுக்கு சரியான செய்தியை கொண்டு வர தேவதூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் காரியங்களை பிதாவிடம் தெரிவிக்க, 4 உங்கள் காரியங்களை பிதாவிடம் தெரிவிக்கவும் தேவதூதர்களுடைய பணி இருக்கிறது. ஐயா, உங்களோடு இருக்கிற உங்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற அல்லது உங்களை பாதுகாப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த தூதன் எப்பொழுதும் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறான். பிதாவின் முகத்தை
எப்பொழுதும் தரிசிக்கிறவன் நீங்க அல்லல் படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, ஆபத்தில் இருக்கும் பொழுது, அல்லது ஏதோ சிக்கலில் இருக்கும் பொழுது உங்களை குறித்த செய்தியை தேவ சமூகத்திலே அறிவிக்காமல் இருப்பது எப்படி அருமையான தேவ பிள்ளைகளே. அதான் பாருங்க, மத்தேயு 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயா, உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற வேற எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எவரையும் ஓ மைட்டி காட் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஒருவேளை உங்க பிள்ளைகளையே அற்பமும், ஒருவேளை ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகா இப்படி இருக்கிறாளே, ஐயோ இவைகள் எல்லாம் இப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்க போகுது, ஓ அவங்க நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி என் பிள்ளைகள் நல்லா இருக்க போறாங்க, எல்லாரும் மாதிரி என் பிள்ளைகளும் வாழ்ந்துருவாங்களா, வளர்ந்துருவாங்களா, செழித்திருப்பாங்களா, ஐயோ அதற்குள் அறிகுறியே இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி அற்பமாய் எண்ணாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ மைட்டி காட், வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் குறித்து அற்பமாய் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை குறித்து நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்த சிறியர்களுக்காகவும் நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறான். மைட்டி காட், உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்குது, உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு விரோதமா என்ன காரியங்கள் அரங்கேற போகிறது, எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்திலே அறிவிக்க, உங்களுக்கு பாதுகாப்பை, உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு பணிவிடையை செய்ய, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க, நல்ல செய்திகளை ஏற்ற சமயத்திலே கொண்டு வர தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். பாருங்கள், தானியேல் முழங்கால் படியிட்டதுமே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. ஐயா, வானத்தில் இருந்து எப்படி உத்தரவு புறப்பட்டது? தானியேலுக்காக தேவ தூதன் அனுப்பப்பட்டான். வருகிற வழிகளிலே பிரச்சனை உண்டாகிறது, தூதனுக்கும் பிசாசின் தூதர்களுக்கும் யுத்தம் உண்டாகிறது. தானியேல் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். காரியம் கச்சிதமாய் திரும்பி வந்து தானியேலுக்கு பதில் வந்து சேர்ந்தது அருமையான தேவ பிள்ளைகளே. இன்னும் 5வது காரியம், வேத வாக்கியங்களின்படி ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் அவைகளை பதில் கொண்டு வர, அவற்றிற்கு பதில் கொண்டு வர, அவற்றை நிறைவேற்ற தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே அவனுக்கு உத்தரவு புறப்பட்டது போல, எசேக்கியா ராஜாவும் அவனுடைய ஜனங்களுமாய் அவர்கள் ஜெபித்த பொழுது, உபவாசித்து அவர்கள் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். ஒரே ஒரு தூதன், ஒரு சிங்கிள், ஒரு மனிதனாய் ஒரே தூதன் அனுப்பப்பட்டவன் பாளையத்தில் இருந்த 185,000 எதிரிகளை ஒருவனே சங்கரித்தான். மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். உங்களை சுற்றிலும் அற்புதமும் அதிசயமான தூதர் கூட்டம் இருக்கிறது. ஜோனத்தானும் அவன் ஆயுததாரியுமாக பெலிஸ்திய சேனைக்கு எதிராக வந்து நின்ற பொழுது ஒரே ஒரு மனுஷன் அவனுடைய துணையோட வந்து நிற்கிறான், ஆயுததாரியோடு வந்து நிற்கிறான். பாருங்க, நின்ற பொழுதே பெலிஸ்தியரின் எல்லா சேனைகளும் தங்களுக்குள்ளே கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஐயா, இந்த எதிரிகளுக்கு, ஜோனத்தானுக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய சேனை, பரலோக சேனை இறங்கி இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை. இன்னும் பாருங்கள், யோசபாத் பாடகர்களை நிறுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடத் தொடங்கிய பொழுது எதிரிகளை எல்லாம் வெட்டுண்டு மடிய செய்தது யார்? தேவ சேனை. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். கர்த்தருடைய தூதர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உடனிருந்தவர்களை பாதுகாப்பார்கள். உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாத்து நிச்சயமாய் அவர்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய ஆவி இதை நிச்சயமாய் நிறைவேற்றும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஐயா, ஒருவரும் கைவிடப்பட்டவர்களாய், திக்கற்றவர்களாய், உதவியற்றவர்களாய் போய்விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகாயம் செய்யும்படியாய், எந்த சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையில் இருந்து இவர்களை விடுவிக்கவும் பாதுகாக்கவும் உம்முடைய தூதர்கள் அனுப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய தூதர்களின் பணிவிடை வேண்டி, உம்முடைய தூதர்களின் பாதுகாப்பு வேண்டி, இவர்களுக்காகவும் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும், ஏதோ தூர தேசத்திலே அல்லது தூர பட்டணங்களிலே எங்கேயோ இருக்கிற இவர்கள் பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த தூதர்களே பாளையம் இறங்கி பாதுகாக்கட்டும். ஐயா, உம்முடைய தூதர்களே இவருடைய பிள்ளைகளும், உம்முடைய மனைவி, கணவன் யார் எங்கே, மகள், மகன் யார் எங்கே
இருந்தாலும் சரி, இவர்களுக்காக உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இவர்கள் வழிகளில் எல்லாம் அவர்களை பாதுகாக்கும்படி ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் எவனும் எவளும் யாரும் ஏமாற்றிக் கொள்ளாதபடி, இவர்களுடைய மனைவியை அல்லது கணவனை எவளும் எவனும் பிடித்துக் கொள்ளாதபடி ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்களின் பாதுகாப்பு நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாருடைய பேச்சை ஆகிலும் கேட்டு இவர்களுக்கு விரோதமாய், சொந்த கணவனுக்கு விரோதமாய் மனைவியும், மனைவிக்கு விரோதமாய் கணவனும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோரும், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளும், ஐயா திருமணத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் பேசிய பேச்சுகளும் எடுபடாதபடி, யார் செய்த சதி சூனியங்களும் எடுபடாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீரே பாதுகாக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இறங்கி இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு எசேக்கியா ராஜாவுக்காக, ஒரு தானியேலுக்காக, ஐயா ஒரு யோசபாத்துக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய தூதன் எப்படி வல்லமையாய் புறப்பட்டானோ அதுபோல என்னுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வல்லமையான மகிமையான தூதர்கள் புறப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்று நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஐயா தானியேலுக்காக, தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே தேவ சமூகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது, தூதர்கள் புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் பணிவிடை தூதர்கள் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன செய்திக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கேயாகிலும் இருந்து நல்ல செய்திகள் வரும்படியாய், இவர்களுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக வர வேண்டிய வரன்கள் ஆமே நம்முடைய மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார் ஆமே நிச்சயமாய் எங்கே இருக்கிறார்களோ பரிசுத்த தூதர்கள் அவர்களை கொண்டு நடத்தும்படியாய், திருமணங்கள் விரைவாய் நடக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் அந்த மலையை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களுமாய் பாதுகாப்பாய் நின்ற தேவ தூதர்கள் போன்ற தூதர்கள் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் கையின் பிரயாசங்கள், தொழில்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பலத்த பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடையா இருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் உங்களுக்காய் பணிவிடை செய்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிக் கொள்ள, நீங்கள் மன்றாட மன்றாட உங்களுக்கான பணிவிடையை செய்ய அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். உங்களுக்காக பாதுகாப்பு ஏஜென்டாக, பாதுகாப்பு சக்தியாக, வல்லமையாக, சேலையாக செல்ல அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நிச்சயமாய் தேவதூதர்களின் பணி உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறதோடு நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே லைக் போடுங்க. மாத்திரமல்ல, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல அற்புதமான வார்த்தைகளை எழுதுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.